ரூபாக்கா நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பேச தம்பி என்ன சாப்பிட்டாங்கக்கா? ஓகே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம தனுஷ் ப்ரோ. திவ்யா பாட்டி சோறு இல்லையா அப்படிங்கிறாங்க சிண்டு ப்ரோ. முனியம்மா லைவ் பாருங்க பாருங்கம்மா போயிட்டு 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 இருக்காங்க முனியம்மா லைவ்க்கா. ஆஹா ஹாய் ரூபா சிஸ்டர்ங்கிறாங்க தனுஷ் ப்ரோ. ஷெட்யூல் தான் வருது அக்கா. டைம் செட் பண்ணாலும் ஷேவ் கொடுத்தாலும் அப்போ ஷெட்யூலில் போய்ட்டு நீங்கள் டேட் மாற்றுங்கடா கௌரிமா. ஷெட்யூலில் போய்ட்டு டேட் மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா வந்துடும்டா. அது நீங்கள் வந்து வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் தான் கேட்கும். நீங்கள் ஷெட்யூல் போட்டு போடுறது ரொம்ப நல்லதுடா. நெட்டு முடியுது பாயா. ஓகேண்ணா கௌரிமா. நீங்கள் டவுட்னா நீங்கள் வந்து ரோலஸ்ட்டை கேட்டு வாங்க வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன் ஓகேவா. இதில் ரொம்ப ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் வாங்க இன்ஸ்டாவில் கேளுங்க, நான் சொல்கிறேன் ஓகேவா கௌரிமா. அது மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் அப்படி தான் அப்லோட் பண்ணுறது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்குது, அதில் தான் வரணும். வீடியோ அப்லோட் ஆகலை அதெண்டா அப்லோட் ஆகாது. அது நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் போய்ட்டு பண்ணணும்டா. நீங்கள் இதில் வாங்க இன்ஸ்டாவில் வாங்க, நான் சொல்கிறேன் சரியா. எனக்கே தெரியாதான், அப்புறம் சொன்னாங்க, நானுமே பார்த்தேன். ரூபா கதிரி வாங்க நம்ம போவோம். எங்கே போகிறீங்க? தூத்துக்குடி வந்து வெயிட் 4 கிலோ எக்ஸ்ட்ரா. தூத்துக்குடியில் வந்து 4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன் நான் சொல்லட்டுமா? ரொம்ப லேட்டாக சாப்பிட்டு படுத்து தூங்குறீங்க, சரியாக தூங்குறது இல்லை. அதனால 4 கிலோ வெயிட் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பீங்க. சாமியோ நல்லுறாங்க ரூபாக்கா. நேம் பாரு. ஓகே பரு தேங்க்யூ பரு. நம்ம லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி பரு. பரு இஸ் நேம் கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா எஸ் தான் நோவான்னு மட்டும் சொல்லுங்கள். பரு இஸ் கரெக்ட். சீல்டு சின்ன பையன் சோறு இன்னைக்கு போங்கோ அப்படிங்கிறாங்க திடீர்மா. ஆஃப்டர்நூன் ஒரு கோபமாக வருதுக்கா. ஏன்டாப்பா வருது? எதுக்கா வருது? முடியலக்கா. ஏன் முடியல? திவி பாட்டிமா வைங்கிறாங்க சீல்டு ப்ரோ. குணா நான் சும்மாவே குண்டு இதில் இன்னும் வெயிட்டா அப்படிங்கிறாங்க பிரியாமா. தனுஷ் தம்பி என்ன பதில காணோம் அப்படிங்கிறாங்க ரூபாக்கா. அக்கா அவர் தனுஷ் ப்ரோ இல்லைன்னு நம்மள்கிட்ட விளையாடுறாரு, விளையாடுங்க. அவர் வந்து நான் தனுஷ் கிடையாதுன்னு விளையாடுறாரு, நீங்களும் விளையாடுங்க. பிரியாசிஸ் ரூபாசிஸ் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க சீல்டு ப்ரோ. ஆமாம் பிரியா அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ. ரூபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க தனுசுரா. மின்னலே மின்னல் வந்துட்டியா? வந்துட்டார் பாருங்க சீல்டு ப்ரோ. அவரு அன்னைக்கு செக் பண்ண கூப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு ஒர்க்கு டியூட்டி அதிகமாகிடுச்சா, வர முடியல. என்னைக்கு கூட்டிட்டு போங்க அவரை. மின்னலே வாமா மின்னலே. சீல்டு தம்பி சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க பிரியாமா. மின்னலே வாமா மின்னல் அப்படிங்கிறாங்க தனுஷ் ப்ரோ. வாமா மின்னல் சாப்பிட்டு ரூபாசிஸ்ங்கிறாங்க சீல்டு ப்ரோ. தனுஷ் தம்பி ஆயிங்கிறாங்க பிரியாமா. வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வாமா மின்னலே. ரூபாசிஸ் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க தனுஷ் ப்ரோ. பிரியாமா மறைக்கிறாங்க. ஓர கண்ணால மின்னல் ஓரங்கட்டுறா. சீல்டு ப்ரோ. தனுஷ் தம்பி எனக்கு பதில் சொல்லுங்க. முனியம்மா லைவ் அப்புறம் இன்னும் சில லைவ் ரொம்ப போரிட்டா. இங்க வா, உன்னோட இதுல எடுத்துக்கப்பா. இங்க வா வாங்கிட்டு போகாத. சொல்லுங்க முனியம்மா, ஒரு நிமிஷம். தனுஷ் தம்பி எனக்கு பதில் சொல்லுங்க. முனியம்மா லைவ் அப்புறம் இன்னும் சில லைவ் ரொம்ப போறீங்களே தனுஷ் தம்பிங்கிறாங்க ரூமாக்கா. சீல்டு 2.0 வந்து திவ்யா ஆஃபீஸியல் வீடியோ அக்கா வணக்கங்கிறாங்க மின்னலு. சீல்டு சின்ன பையன் உங்க ஆளு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க தெரியுமா? ஆமா ரூபா சிஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களும் பார்ப்போம்ல. நீங்க நான் ராஜரூபா லைவ்ல கூட நான் உங்களை பார்த்துருக்கேன். அங்கே உங்களுக்கு ஸ்கேனர் நினைக்கிறேன். ஐ திங்க் கெஸ்ஸிங் இருக்கு எனக்கு. ராஜரூபா லைவ்ல கூட நான் உங்களை பார்த்துருக்கேன். தட்டி விட்றாத. மின்னல் செக் பண்ண வரலன்னு கோச்சிக்கிட்டீங்களாமே? ஆமாம். ஹாய் தனுஷ் கேஆர் அப்படிங்கிறாங்க நம்ம மின்னல். நான் வாட்ச் பண்ணினேன் தனுஷ்ங்கிறாங்க ரூபாக்கா. திவ்யா பாட்டி சிரிக்கிறாங்க சீல்டு ப்ரோ. தனுஷ் ஆள் லைவ்ல இருந்தா தெரியாதா அப்படிங்கிறாங்க பிரியாமா. சீல்டு சின்ன பையன் சிரிக்கிறாங்க திவ்யமா. ஹாய் நிசாமா, வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஹாய் அக்கா.